ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டரிலேருந்து கரண்ட் எடுத்துருப்பீங்க, மோட்டர்லேருந்து கரண்ட் எடுத்துருப்பீங்க ஃப்ரீயாக. அதுவும் இந்திக்கான வீடியோவில், அதாவது சகதியிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய இந்த இப்போ பார்க்குற அதே மாதிரி எடுத்துக்க வச்சுக்கோங்க. அடுத்து கப்பு, அதை வந்து போடுறதுக்கு எடுத்து கப்பு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டப்பாவில் தண்ணியும் ஒரு மண்ணையும் எடுத்து வச்சுங்க. உங்கள்கிட்ட மண் இல்லைன்னா பக்கத்தில் ஆற்று சைடில் இருக்கிற சகதியை கூட எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ இதுக்கு வைக்குமோ அவ்வளோ வந்து பவர் அதிகமாக எரியும், லைட்டு ஃப்ரீ எனர்ஜி நம்மளால் எடுக்க முடியும். அதை வந்து நம்ம சீரியஸ் கனெக்ஷன்லாம் தான் கொடுப்போம், அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து குழச்சி அதை வந்து கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. என்னடா இது அல்வா மாதிரி இருக்குது, அல்வா தான்டா, சாப்பிட்றியா? சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். எனக்கு வேணாம்ப்பா. இப்போ தான் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோலாம் நம்மகிட்ட இருக்குது. இதுபோல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் வீடியோ நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வரும். தேங்க்யூ. ஓவராக தண்ணி கலந்துட்டு நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதில் சொன்னேன். இப்போ நம்ம டூல்ஸ் எடுத்துடலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதை சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி நிறைய பேட்டரி வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து கேத்தரு நகரோடு அந்த மாதிரி எடுத்து வச்சு ஒயரை வந்து சீரியஸில் பண்ணணும், அதனால் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன எல்இடி வைக்கணுமோ அந்த எல்இடியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரல் கனெக்ஷனில் நீங்கள் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கப் எடுத்திருக்கேன். 5 கப்புலையும் எத்தனை டெர்மினல் வைக்கணும்னா, மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, அதை வேறு கப்பில் கனெக்ட் பண்ணி வைக்கணும். இங்கே மைனஸ்னால் அங்கே ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ்னால் அங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியே வந்து மாற்றி கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பல்பில் டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பல்பு டேரெக்டாக எரியும். இது ஒரு நாளுக்கு 1 வாரத்துக்கு மேலே வந்து தாண்டி எரிஞ்சிட்டே இருக்கும். அதோட அதில் உள்ள பார்த்திங்கன்னா வச்சோடனே உங்களுக்கு எரியுது. பார்த்திங்கன்னா இது எப்படி எரியுதுன்னா, அந்த மண்ணில் உள்ள தாதுக்கள், அதில் உள்ள உப்புத்தன்மையில் உள்ள, அதனால் இந்த பல்பு வந்து எரியுது. ப்ளஸ் மைனஸ், அதாவது இங்கே உள்ள மைனஸில் உள்ள சார்ஜ் எல்லாசும் அந்த ப்ளஸ் சைடுக்கு போகிறதுனால நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த லைட் எரியுது. ஆனால் இது ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட வந்து கரண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைட்டாக எரியுதுன்னு பார்க்க முடியும். நான் வந்து நைட்டு டெஸ்ட் பண்ண முடியல, அதனால் நான் இப்போ பகலில் எடுத்து காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் எந்த இடத்துலையும் பேட்டரியே வைக்கலை, முழுசாக ஃப்ரீ எனர்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க, எலுமிச்சை பழத்துலேருந்து கரண்ட் எடுக்க முடியும். அதே மெத்தட் தான் இங்கே சேம் மெத்தடாக பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒரு கப்பில் நம்மளால் வந்து வோல்ட் எடுக்க முடியாது, ஏன்னா 5 கப்லேயே உள்ள இங்கே ஒரு கப்பில் 1 வோல்ட்டுனா 2 கப்பில் சீரிஸ் பண்ணனால நம்மளுக்கு நிறைய வோல்ட்டு ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆன வோல்ட்டை தான் நம்ம ஒரு எல்இடி எரி வைக்கும், ஒரு 3 வோல்ட்டுக்கு வர வச்சு. இது மூலமாக நம்ம தொடர்ச்சியாக கப் எடுத்து நிறைய வோல்ட் எடுக்க முடியுமோன்னு கேட்கலாம், அப்படியும் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஏதோ டவுட்னாலும் கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.